வணக்கம். நாங்க எப்படி ஒரு விஷயத்த ஆய்வு செஞ்சு உங்ககிட்ட கொண்டு வரோம்னு எப்பவாவது யோசிச்சிருக்கீங்களா? சில சமயம் நாங்க நினைக்கிறதும் நடக்கிறதும் ரொம்பவே வேறையா இருக்கும். அப்படி ஒரு ஆதாரம் தோல்வி அடையும் போது என்ன நடக்கும்னு தான் இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க, எங்களுடைய செயல்முறைக்கு உள்ளே போய் பார்க்கலாம். எங்களுடைய ஒவ்வொரு ஆய்வும் ஒரு எளிமையான கேள்வியிலிருந்து தான் தொடங்கும். அந்த கேள்வி எங்கிருந்து வருதுன்னா, நாங்க ஆய்வு செய்ய எடுத்துக்கிட்ட அந்த மூல ஆதாரத்திலிருந்து தான். சோ இந்த தடவை நாங்க எடுத்துக்கிட்ட தலைப்பு இதுதான். ஆதாரமா கிடைச்ச வீடியோவோட தலைப்பு அப்படிதான் சொல்லுச்சு. அத பார்த்த உடனே ஃபயர் இன்சூரன்ஸ் பாலிசி பத்தின எல்லா விஷயங்களையும் விளக்கமா பேசலான்னு நாங்க நினைச்சோம். நிச்சயமா நீங்களும் அதைத்தான் எதிர்பார்த்திருப்பீங்க இல்லையா? எங்க நோக்கம் ரொம்ப எளிமையா இருந்துச்சு. ஃபயர் இன்சூரன்ஸ் பாலிசினா என்ன, அதுல இருக்கிற முக்கியமான அம்சங்கள் என்னென்னு உங்களுக்காக பிரிச்சு விளக்கணும், அவ்வளோதான். நாங்க எப்பவுமே செய்யற முதல் வேலை என்னன்னா, கிடைச்ச மூல ஆதாரத்தை ஆழமா பாக்குறது, அதுக்குள்ள என்ன இருக்குன்னு முழுசா தெரிஞ்சுக்கிறது. எங்க ஆய்விங்க தான் தொடங்குது. இதை நீங்க ஒரு துப்பு தேடுற மாதிரி கூட நினைச்சுக்கலாம். அந்த மூல ஆதாரத்துக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற உண்மைகளையும் அது சொல்ல வர கதையும் தேடி கண்டுபிடிக்கிறது தான் அடுத்த கட்டம். சரி, முதல்ல ஃபயர் இன்சூரன்ஸ்னா என்னன்னு ஒரு அடிப்படை வரையறைய தேடினோம். ஆனா என்ன ஆச்சரியம்னா, அந்த அடிப்படை தகவல் கூட அந்த ஆதாரத்துல இல்லவே இல்ல. வரையறைக்கு எதிரா ஒரு பெரிய கேள்விக்குறிதான் நின்னுச்சு. வரையறைக்கு பதிலா எங்களுக்கு என்ன கிடைச்சது தெரியுமா? இதோ ஆதார டிரான்ஸ்கிரிப்ட்ல இருந்து எடுத்தது தான் இது. பாத்தீங்கன்னா புரியாத வார்த்தைகளோட ஒரு குழப்பமான கலவை, ஒரு அர்த்தமும் இல்ல. இதுதான் நாங்க சந்திச்ச முதல் பெரிய சிக்கல். அடுத்து ரெண்டாவதா ஒரு ஆதாரம் கிடைச்சது. பார்த்தா அது ஒரு எடிட்டிங் கோரிக்கை. ஃபயர் இன்சூரன்ஸ் பத்தி ஏதாவது விளக்கம் இருக்குன்னு பார்த்தா அது இன்னும் அதிகமா தான் குழப்பிச்சு. தலைப்புக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்னே தெரியல. அப்போதான் எங்களுக்கு புரிஞ்சுது, தெளிவான தகவலை தேடி போன நம்ம பயணம் ஒரு முட்டுச்சந்தில முடிஞ்சிருச்சுன்னு. இங்க தான் இந்த ஆய்வோட கதையே மாறுது. சோ இப்போ உங்களையும் கேக்குறோம், கையில இருக்கிற இந்த ஆதாரங்களை வச்சு ஃபயர் இன்சூரன்ஸ் பத்தி ஒரு ஆழமான தெளிவான விளக்கத்தை எங்களால கொடுக்க முடியுமா? நீங்களே சொல்லுங்க. பதில் ரொம்ப தெளிவானது. நிச்சயமா முடியாது. கிடைச்ச இந்த மூலப்பொருள்களை வச்சு பயனுள்ள ஒரு விளக்கத்தை உருவாக்குறதுங்கிறது சாத்தியமே இல்லாத விஷயம். ஆனா இங்க தான் ஒரு திருப்பம். இத நாங்க ஒரு தோல்வியா பார்க்கல, மாறாக தகவலோட தரம், அதாவது இன்ஃபர்மேஷன் குவாலிட்டி பத்தின ஒரு முக்கியமான பாடமா தான் பார்க்கறோம். சோ இப்ப நாங்க ஒவ்வொரு ஆய்வையும் எப்படி செய்யறோம், எங்களுடைய அடிப்படை கொள்கைகள் என்னன்னு உங்களோட பகிர்ந்துக்க விரும்புறோம். எங்களுக்கு 3 முக்கியமான விதிகள் இருக்கு. இதுதான் எங்க அடித்தளம். முதல் விதி, எப்பவுமே ஆதாரத்தோட தான் ஆரம்பிப்போம். ரெண்டாவது, ஆதாரத்துல இல்லாத எதையும் புதுசா சேர்க்க மாட்டோம். மூணாவது, ஒரு தெளிவான கதை இல்லாம விளக்க மாட்டோம். இப்ப புரியுதா? இந்த தோல்வி அடைஞ்ச ஆதாரம் இந்த விதிகள்லாம் ஏன் எவ்வளோ முக்கியம்னு நல்லாவே காட்டிருச்சு. இதை இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்லணும்னா, ஆதாரத்துக்கு உண்மையா இருக்கிறது தான் எங்களுடைய கட்டாயம். எங்க வேலை இருக்கிறத விளக்குறது, இல்லாததை உருவாக்குறது இல்ல. குழப்பமா இருக்கிற ஒரு தகவலை தெளிவுபடுத்தலாம், ஆனா ஒண்ணுமே இல்லாத இடத்திலிருந்து ஒரு கருத்தை எங்களால உருவாக்க முடியாது. சரி, இப்போ நாம இந்த ஆய்வோட கடைசி கட்டத்துக்கு வருவோம். இங்க தெளிவு, அதாவது கிளாரிட்டி ஏன் இவ்ளோ முக்கியம்? கண்டென்ட் உருவாக்குறவங்களுக்கும் சரி, அதை பார்க்கறவங்களுக்கும் சரி, இது ஏன் அறிய வேண்டிய விஷயம்னு பார்ப்போம். ஒரு நல்ல ஆதாரத்துக்கும் ஒரு மோசமான ஆதாரத்துக்கும் என்ன வித்தியாசம் பாத்தீங்கன்னா, நல்ல ஆதாரம் எப்பவுமே தெளிவா இருக்கும், என்ன ஏங்கிற கேள்விகளுக்கு பதில் கொடுக்கும். ஆனா நம்ம இப்ப பார்த்த மாதிரி ஒரு மோசமான ஆதாரம் குழப்பமா இருக்கும், பதில்களை கொடுக்கறதுக்கு பதிவா இன்னும் நிறைய கேள்விகளை தான் எழுப்போம். சோ இந்த அனுபவத்திலிருந்து நீங்க எடுத்துக்க வேண்டிய சில விஷயங்கள் உங்களுடைய டூல் கிட்டுக்காக. எப்பவுமே நீங்க பார்க்குற தகவல் தெளிவா இருக்கான்னு கேள்வி கேளுங்க. ஒரு விஷயம் மிஸ் ஆகுதுன்னா அதை கவனிங்க. ஸ்டைலை விட கண்டென்ட் தான் முக்கியம்னு புரிஞ்சுக்கோங்க. கடைசியா எல்லா கண்டென்ட்டையும் விளக்க முடியாதுங்கிற உண்மையை ஏத்துக்கோங்க. முடிவா இந்த ஒரு வரியை நல்லா கவனிங்க. புரிதலுக்கு அடித்தளம் வெறும் டேட்டா மட்டும் இல்ல, தெளிவான ஒருங்கமைந்த டேட்டா. இதுதான் நாம இந்த ஆய்வு முழுக்க பேசின விஷயத்தோட சாரம். இந்த ஆய்வை ஒரு கேள்வியோட முடிக்கலாம்னு நினைக்கிறேன். தகவல்னு ஒரு கடலே இருக்கிற இந்த காலத்துல நீங்க பார்க்குற ஆதாரங்களோட உண்மைத்தன்மையை எப்படி சோதிக்கிறீங்க? கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும்.